விஜய் போய் மக்களை சந்தித்தாரா? நான் கேட்கலாம், கார்த்தி கேட்கலாமா? சீமானை நம்பி சீமான் அவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்கட்டும் பார்ப்போம். என்ன இல்ல ஆனா அந்த விவகாரத்துக்குள்ள போக வேண்டாம். இவ்வளவு அற்பத்தனமான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பரிசுத்தமானவர்களா நீங்க காட்டிக்க விரும்புறீங்க. நான் சொல்றேன், அங்க விக்னேஷனுடைய தாயார இன்னைக்கு சீமான் போய் சந்திப்பாரா? இன்னைக்கு சந்திப்பாரா? அப்ப அப்ப ஒரு சிக்கல்களுக்குள்ள போக வேண்டாம். தனிமனித சிக்கல் இல்லைங்க. இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நான் தெளிவா சொல்லி முடிக்கிறேன். இவங்க தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற விரும்புகிற இவர்கள், நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்க அம்மா அம்மா மேல முன்பாடு அவங்க அது கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படிதான் ஒவ்வொரு கட்சி நிக்குது. புரியுதுங்களா? நீங்க ஆட்சிக்கே வராத இந்த சூழல்ல இவர் சொல்றார் 40 லட்சம் ரூபாய் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதான். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கட்சி மாநாடு நடத்த முடியுது, நான் எப்படி கட்சி நடத்த முடியும் ஒரு சாதாரண குடிமகன் கேட்பான். அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் எப்படி அது வருது? கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி நீங்க செய்யற மாதிரி கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கட்சிகள் 40 லட்சம் செலவு பண்ணி தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கலையே. அப்ப அடிப்படையிலேயே எந்த நேர்மையும் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிற சீமான் அவர்கள், அவர் இந்த தேர்தல் வந்து விட்டால் இந்த கூகுள்ல இருந்து டேட்டா எடுத்து அதை படிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைப்பது போல் நான் சொல்லுகிறேன். எந்த விதமான தத்துவார்த்த தெளிவும் கோட்பாட்டு தெளிவும் எந்த விதமான நாகரிகமான அரசியல் இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் மாறி இருப்பது என்பது வேதனை. எனவே இந்த நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற வாக்குகளால் இந்த நாட்டில் ஒரு டிசாஸ்டர் தான் வரும். இன்னைக்கும் இவர்கள் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களை எந்த மாதிரி நிலை எடுக்க முடியுமோ அதை தான் அவர்கள் செய்கிறார்கள்.